வணக்கம். நான் சுதாகர். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் காமர்ஸில் ஃபஸ்ட்டு பிசிஏ படிச்சுட்ருக்கேன். நம்ம கல்லூரி தொடர்ந்து புத்தக விமர்சனம் பண்ணிட்டு வரோம். இதில் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு புத்தக விமர்சனம் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிற புக்கோட தலைப்பு என்னன்னு சொல்கிறத என் கவிதை வாயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். கண்ணால் காண முடியாதவன், கையால் உணர முடியாதவன், இருந்தும் அனைவருக்கும் தேவைப்படுபவன், தேவைப்படும் போது வீணாக்கப்படுபவன், மனிதன் துன்புறும்போது பழியேற்பவன், ஆம் அவனே நேரம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புக்கோட தலைப்பு என்னென்னா நேரம். இந்த புக்கை எழுதினவர் வே. இறையன்பு. இவர் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான ஒருத்தர் தான். ஏன்னா இந்திய ஆட்சி பணியில் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய நலப்பணிகளையும் கல்வி பணிகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இவர் தமிழில் வந்துட்டு வெளிநாடுகளில் கூட போய் பெருமைப்படுத்தியிருக்காரு. அமெரிக்காவில் நடைபெற்ற பன்னாட்டு மாநாட்டில் திருக்குறளை மையமாக வச்சு இவர் எழுதின கட்டுரைக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அதே பன்னாட்டு மாநாடு வாஷிங்டனில் நடந்தபோது இவர் புறநானூறு மூலிமா எழுதின கட்டுரை தான் வந்துட்டு முதல் பரிசு பெற்றிருக்கு. இவருடைய வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு தமிழக அரசின் சிறந்த கவிதை நூலாக 1996 பரிசு பெற்றிருக்கு. இப்போ நம்ம அவர் எழுதின புக்கை பற்றி பார்க்கலாம். இவர் ரொம்ப இந்த புக்கோட மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு துணை தலைப்புமே இருக்காது, ஒரே ஃப்ளூவெண்ட்டாக போகும். இது வந்துட்டு எந்த ஒரு கவிதை நூலோ சிறுகதையோ கவிதை தொகுப்போ கிடையாது. இது வந்துட்டு ஒரு அறிவுரையை வலியுறுத்துகிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, நேரத்தை சரியாக பயன்படுத்தணும், வீணாக்காமல் பயன்படுத்தணும், எப்படியெல்லாம் முறையாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இவர் அழகாக சொல்லியிருப்பார். எப்படி அப்படின்னா, உழைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தான் நேரங்கிற ஒன்று ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது, தேவைப்படுது, அவன் தான் நேரத்தை உருவாக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா உழைக்காமல் சும்மா இருக்கவங்களுக்கு நேரம் கொட்டி கிடக்கும். அதை எப்படி வந்துட்டு பயன்படுத்தலான்னு தெரியாமல் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனால் உழைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நேரம் பத்தாது. 24 மணி நேரங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு நாள் தான் இருக்கும். இவங்களுக்கு நேரமே பத்தாது. ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு நேரம் இருக்காது. இதே சும்மா இருக்கிறவங்களுக்கு நேரம் கொட்டி இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நேரத்தை வீணாக்கிறதுக்கே அதை பற்றி யோசிச்சுட்டு வீணாக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இப்படி ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தான் அந்த ஒரு நொடியோட அருமை கூட தெரியும். ஏன்னா ஒரு நொடிங்கிறது இப்படி ஒரு சொடக்கில் முடிஞ்சு போகிறதோ ஒரு கண் சிமிட்டத்தில் முடிஞ்சு போகிறதுமா தான் அது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அந்த ஒரு நொடியெல்லாம் அந்த ஒரு நொடி 60 டைம் சேர்ந்தது தான் ஒரு நிமிஷம். அந்த நிமிஷமே நமக்கு பெரிய டைமிங்காக தெரியாது. அதே நம்ம 60 டைம் வேலை சுடக்கிறப்ப தான் ஒரு நிமிஷங்கிறது எவ்வளோ பெருசுன்னு தெரியும். 60 டைம் கண்ணு சிமிட்டினா தான் அந்த ஒரு நிமிஷம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அந்த ஒரு நொடியில் தான் உயிர் வாழ்கிறவங்களும் இருப்பாங்க, வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு நொடிக்கு நம்ம கொடுக்குற மரியாதை தான் நாளைக்கு அவங்க 10 வருடங்களாகட்டும் 100 வருடங்களாகட்டும் சாதனையாகட்டும் வாழ்க்கையாகட்டும் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக சொல்லியிருப்பார். அப்படி நம்ம ஒரு நொடி ஒரு நிமிஷம் 2 நிமிடங்களில் செய்கிற வேலை தான் பல் விளக்கிறது, குளிக்கிறது. அதை கூட நம்ம சரியாக செய்ய மாட்டோம். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நம்ம சரியாக பல் விளக்குனாலே சராசரியாக போதுமானது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம கடிகாரத்தை பக்கத்தில் வச்சுட்டு பல் விளக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் கூட ஒழுங்காக பல் விளக்கி இருக்க மாட்டோம். அதுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லை. காத்திருக்காதவன் மனிதன் அப்படிங்கிறேன் நான் என்னோடய பார்வையில் சொல்கிறேன். காத்திருக்காதவன் மனிதன். ஏன்னா அவன் எதுக்குமே காத்திருக்க விரும்புறது கிடையாது. ஒரு கோழி பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட 60 நாட்கள் போதுமானது. அது கறியடைய வர்றதுக்கும் அது கறியாக ஆகிறதுக்கு 60 நாட்கள் போதுமானது. ஆனால் அந்த பொறுமை, அந்த கோழி 60 நாள் வளர்க்கணுங்கிற பொறுமை கூட நமக்கு கிடையாது. ஒரு 30 நாள்லேயே ஊசி போட்டு வளர்த்தி அதே தான் கறியாகவும் விற்கிறாங்க. இது எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருந்தும் நம்ம அதை பொருட்படுத்தாமல் அதை தான் வாங்கி சாப்பிட்றோம். அதனால் பக்க விளைவுகளையும் சந்திச்சுட்டே இருக்கோம். ஆனால் அந்த ஒரு விழிப்புணர்வு நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு 60 நாள் வச்சு வளர்த்தா அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ஊசி போட்டு வளர்த்து அதுக்கு தேவையில்லாத பக்க விளைவுகளையும் சந்திச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த கோழி பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், உடலுக்கு கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதனோட விலை மலிவு அப்படின்னு சொல்லிட்டா போதும், நம்ம லைனில் போய் நின்று அதை வாங்கி சாப்பிட்றோம். அந்த லைன் எவ்வளோ பெருசாக இருக்குமே, அது மலிவு விலையில் கிடைக்கிது, நம்ம அதை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர அது நமக்கு கெடுதல் பக்க விளைவை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு மெய்ஞானம் நம்மக்கிட்ட யாருக்கிட்டையுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நேரத்தை எப்படி சேமிக்கிறது, நேரம்னா என்ன, நேரம்ங்கிற ஒரு சிந்தனையே மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு 5 ஜீவனுமே நேரம் சிந்தனை இல்லாமல் தான் இருக்கும்.
ஏன் மனிதன் கூட பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத காட்டுவாசியாக சாப்பிட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தான். அவன் எப்போ சிந்திக்க தொடங்கினானோ அப்போ தான் அவன் வாழ்க்கை மாறிச்சு, பாரம்பரியம் நாகரிகம் வளர்ந்தது. அப்படி வளர்ந்து தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல ஆறறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு மூலிமா வளர்ந்துட்டுருக்கோம். இப்போது மனிதன் வந்து எப்போ இந்த நேரத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தானோ, இதை எப்படி சேமிக்கலாம், எப்படி முறையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தானோ அப்போ தான் நமக்கு டெக்னாலஜிங்கிறது ஒன்று உள்ள வருது. ஏன்னா எப்படி இந்த நேரத்தை வந்து நம்ம எப்படி இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அவன் சிந்திக்க ஆரம்பித்த போது தான் அவன் ஒரு வாகனத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த வாகனம் வந்து ஆடு மாடுகளை பயன்படுத்தினதாக இருந்தது முதல். அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் பொருத்தப்பட்ட 2 சக்கர 4 சக்கர வாகனங்களாக கண்டுபிடிச்சான். இப்படி இந்த 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டப்ப கூட்ட நெரிசல்கள் அதிகமானது, உற்பத்தி அதிகமானது, பொருளாதாரம் உயர்ந்தது. அதே சமயம் மக்கள் நெருக்கடிக்கு ஆளானாங்க. நெருக்கடிக்கு ஆளானப்போ பயணம் செய்யக்கூடிய நேரம் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. ஒரு இடத்துக்கு போகிறது வந்து ரொம்ப நேரமாச்சு. இந்த நேரத்தை எப்படி சேமிக்கலாம், இதை எப்படி இன்னும் சுருக்கலாம் அப்படின்னு யோசித்த போது தான் வான்வழி பயணம், விமானங்கள் போன்றவற்றை கண்டுபிடிச்சாங்க. இது மூலயமா பல மணித்துளிகள் வந்து நமக்கு சேமிச்சு கிடைச்சது. இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தங்களுக்கும் நண்பர்களோ அவங்க ரொம்ப தொலைவில் இருந்தாங்க அப்படின்னா செய்தி தெரிவிக்கிறதுக்கு அப்போல்லாம் கடிதங்கள் வாயிலாகவும் தந்திகள் வாயிலாகவும் தான் வந்துட்டு நம்ம தகவலை தெரிவிக்க முடியும், செய்தியை தெரிவிக்க முடியும். அது வந்துட்டு போய் சேர்றதுக்கு மேக்ஸிமம் 3 days 3 நாள் ஆகும். அந்த 3 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு இன்னொன்று வேலை இருக்கும், அவங்க கையில் போய் அது சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு இதுவும் நமக்கு தோண்டிகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இமெயில்ன்ற ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம இன்றைக்கி இப்போ நினைக்கிறோன்னா அடுத்த செகண்டே அவங்களுக்கு தெரிவிச்சிடுறோம், அவங்களுக்கு போயிடுது, ரீச் ஆகிடுது. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சில நேரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் மூலிமா எப்படி நேரத்தை சேமிக்கலாம் அப்படின்னு யோசித்த போது தான் கிரைண்டர்கள், மாவரைக்கும் இயந்திரம், மிக்சி போன்ற இந்த மாதிரி சாதனங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வேலை செய்யக்கூடிய நாட்களை வந்து எப்படி குறைக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது, அதை தூர்வாரணும், அதுவும் மழை வரும் காலத்திற்கு முன்னாடியே தூர்வாரணும் அப்படின்னா அதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆட்பலமும் செலவும் ஆகும். ஆனால் இதே வந்துட்டு ஒரு 10 JCB இருந்தால் போதும், 1-2 மாதங்களுக்குள்ளே அந்த பணியை முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் இப்போ பயணச்சீட்டு ஒன்று புக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் போய் லைனில் நின்று டிக்கெட் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லை. மடிக்கணினி இருந்து தான் போகிறோம், அதுலேயே வந்துட்டு நம்ம அதுக்கான சாஃப்ட்வேரை பதிவிறக்கம் செஞ்சு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். இப்போ நேரத்தை இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட சாதனங்களில் ஒன்று தான் கைபேசி. ஆனால் இதை இன்றைக்கி நம்ம நேரத்தை சேமிக்க தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, வீணடிக்க மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அதனுடைய கண்டுபிடிப்பு அதுக்கு வந்து காரணமாக இருக்காது, அந்த கண்டுபிடிப்பை நம்ம பயன்படுத்துகிற விதம் தான் அதுக்கான காரணம். ஏன் அப்படின்னா அதனோட பொழுதுபோக்கு அம்சத்தை நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம், அதிலே மூழ்கி அதிலே அடிக்ட் ஆகி அந்த மாதிரி விஷயங்களுக்கே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதனுடைய நேரம் சேமிக்கும் திறன் வந்துட்டு நம்ம இழந்துடுறோம். இப்போ நம்ம எப்படி நேரத்தை சேமிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப திட்டமிடுதல் தான் அதுக்கான ஒரு தீர்வாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு திட்டமிடல் சரியாக இருந்ததுன்னா நேரம் சரியாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி திட்டமிடுதல்ன்ட்டு அதிகமாக யோசித்தோம்னா அதுக்காகவும் நேரம் தான் வீணாகும். அதனால் திட்டமிடுதல்ங்கிறது வந்து சரியான நிலையில் இருந்தால் தான் நேர மேலாண்மைங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கவிஞர் சொல்கிறாரு. ஒரு செயலை செய்யறதுக்கு வந்துட்டு 3 நேரங்களை வந்து இவர் அடிப்படையாக சொல்லியிருப்பார். என்னென்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம், கட்டாய நேரம், முடிவு நேரம். இந்த இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுத சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 6 மாதம் காலேஜ் படிக்கிறோம், அதில் வந்துட்டு தெரியும் நமக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு இன்டர்னல் வரும், அதுக்கப்புறம் மாடல் வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த 3 மாதத்துக்குள்ளே சிலபஸ் முடிச்சுருவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அப்போ வந்துட்டு படிக்க மாட்டோம், புக்கவே தொடவே மாட்டோம். என்ன பண்ணுவோம், 3 மாதம் இருக்குல்ல பார்த்துக்கலாம், இன்னும் 2 மாதம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது எக்ஸாம் நெருங்கினதுக்கப்புறம் ஸ்டடி லீவ்ஸ் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதையும் போய் ரெஃபர் பண்ண முடியாது, புக்ஸை மட்டும்தான் போய் கேட்க முடியும், டீச்சரை போய் திரும்ப கேட்க முடியாது. ஆனால் அந்த நீண்ட நேரத்தை, அதாவது அந்த 3 மாதத்தை சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம பாதி ஜெயிச்சிடலாம். அது அந்த தேர்வில் வந்து பாதி ஜெயித்த மாதிரி தான். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்ம மைண்டில் இன்செர்ட் பண்ணியிருப்போம், தெளிவாக தெரியும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்ட்டு. இதுதான் அந்த 3 மாதம்தான் நீண்ட நேரம். கட்டாய நேரங்கிறது ஸ்டடி லீவ்ஸ். அந்த ஸ்டடி லீவ்ஸில் அந்த 3 மாதத்தை சரியாக பயன்படுத்திட்டு அந்த ஸ்டடி லீவ்ஸை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னாலுமே நம்ம வந்துட்டு சரியாக நம்மளோட இலக்கை அடைய முடியாது.
ஏன் அப்படின்னா 3 மாதம் எல்லாம் முக்கி படித்து வாங்கன்னு படித்து அந்த ஸ்டடி லீவ்ஸில் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம்னா படித்தது எல்லாமே மறந்துடும். நம்ம படித்தது எல்லாம் அந்த லீவ் ஹாலிடேஸில் வந்துட்டு சரியாக வந்துட்டு ரீகால் பண்ணோம் அப்படின்னா தான் மைண்டில் வந்து நிறையா நிற்கும். அப்படியும் நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே முக்கால்வாசி வெற்றி நம்மளுடையது தான். இன்னும் முழுமையாக வெற்றி பெறணுமே அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த முடிவு நேரத்தை வந்து சரியாக யூஸ் பண்ணணும். நான் அந்த 3 மாதமும் சரியாக படிச்சுட்டேன், அந்த ஸ்டடி லீவ் டேஸும் சரியாக படிச்சுட்டேன். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் அந்த 3 மணி நேரத்தில் வந்துட்டு நம்ம சரியாக எழுத மாட்டோம். ஒரு பதட்டம், ஒரு தயக்கத்தில் வந்துட்டு ஒழுங்காக எழுத மாட்டோம், கிறுக்கிடுவோம், ஏதாவது பண்ணிவிடுவோம். அப்போ வந்தாலுமே அது வந்து வேஸ்ட் தான். அந்த நீண்ட நேரமும் கட்டாய நேரம் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நம்ம எப்படி அறிவுபூர்வமாக யூஸ் பண்ணணுங்கிறது தான் அந்த 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் சரியாக அதை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வில் வந்துட்டு நல்ல மதிப்பெண் பெறலாம். இது நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த நீண்ட நேரம், கட்டாய நேரம், முடிவு நேரம் அப்படிங்கிறது ஒரு செயலுக்கான 3 நேரங்கள். இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த செயல் நமக்கு தெரிஞ்சதுமே இருக்கிற தெரிஞ்சதுமே அந்த கால அவகாசம் தொடங்குது. அந்த கால அவகாசம் தொடங்கினதுமே அதுக்கான பயிற்சிகளை செய்கிறோம். செஞ்சுட்டு அந்த செயலுக்கான பயிற்சி செய்ய வேண்டிய நேரத்துலையும் சரியாக செய்யணும், அந்த செயலை செய்கிற நேரத்துலையும் சரியாக செய்யணும் அப்படின்ற இந்த 3 விஷயங்களை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த 3 நேரத்தை நம்ம சரியாக யூஸ் பண்ணால் வெற்றிங்கிற இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். இதே தான் அவரும் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனிஸ்லாம் எப்படி தொடர்ந்து லாபம் கிடைக்குது அப்படின்னா, அது அவங்களுடைய திட்டமிடுதல் வந்து சரியாக இருக்குது. அந்த திட்டமிடுதல் வந்து நேர மேலாண்மையை சார்ந்து இருக்குது. அதனால தான் அது சரியாக ரன் ஆகுது, லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா திட்டமிடுதல்ங்கிறது யார் எந்த வேலையை செய்யணும், எப்போ செய்யணும், எந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு செய்கிறது வந்துட்டு யார் செய்யணும், எந்த நேரத்துக்குள்ளே செய்யணும், யார் வந்து எந்தெந்த பணியை செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிடல் இருக்கும். இந்த திட்டமிடுதல் அவங்க சரியாக பின்பற்றும் போது தான் அந்த கம்பெனி வந்துட்டு நல்ல லாபத்தையோ நல்ல நிலைக்கோ வர முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் இந்த புக்கில் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நான் ஒரு சில விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் படிங்க. இந்த புக்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, வெறும் 30 பக்கம் தான். படிக்க எளிமையாக இருக்கும், எல்லாருக்கும் புரியக்கூடியதாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு யார் வேணால் படிக்கலாம். ஏன்னா நேரங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்குமே முக்கியமானது, இன்றியமையாதது. திரும்ப என்னுடைய கவிதை வரிகளை சொல்லி முடிச்சுக்கிறேன். கண்ணால் காண முடியாதவன், கையால் உணர முடியாதவன், இருந்தும் அனைவருக்கும் தேவைப்படுபவன், தேவைப்படும் போது வீணாக்கப்படுபவன், மனிதன் துன்புறும்போது பழியேற்பவன், அவனே நேரம். இந்த நேரம்ங்கிற புக்கை படித்து எல்லோரும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.